தலைமைச் செயலாளராக பணியாற்றுகிற போது நான் கடைசியாக எழுதிய கடிதம் பள்ளிக் கல்வி இயக்குனருக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் வாசிப்பு மன்றத்தை தொடங்க வேண்டும் என்பதுதான். வாசிப்பை மாணவர்களிடையே கொண்டு போய் அவர்கள் வாசித்த நூலை பற்றி பலரிடம் பேசுகிற போது 3 விதமான ஆற்றல்கள் மேம்படுகின்றன. ஒன்று வாசிக்கின்ற ஆற்றல், இரண்டாவது அதை கிரகிக்கின்ற ஆற்றல், மூன்றாவது பேசுகின்ற ஆற்றல். இந்த 3 ஆற்றல்களையும் வளர்ப்பதற்கு ஒவ்வொரு பள்ளியிலும் வாசிப்பு மன்றம் அமைக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை நான் பள்ளிக் கல்வி இயக்குனருக்கு ஒரு கடிதமாக எழுதியிருந்தேன். அப்போது தமிழகத்தில் அந்த வாசிப்பு மன்றத்தை முதல் தொடங்கிய பெருமை திரு தங்கமூர்த்தி அவர்களைத்தான் சேரும். அவர்தான் தமிழ்நாட்டில் அந்த வாசிப்பு மன்றத்தை தொடங்கி எனக்கு ஓர் அறிக்கையையும் அனுப்பி வைத்தார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், ஜமால் முகமது கல்லூரியினுடைய செயலாளர் டாக்டர் காஜா நஜீமுதீன் அவர்களும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ஜார்ஜ் அமலரத்னம் அவர்களும் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு வாசிப்பு மன்றத்தை இந்த வாசிப்பு திருவிழாவின் அடையாளமாக தொடங்குங்கள். மாணவர்கள் மாதம் ஒரு புத்தகத்தை படித்து வந்து விவாதிப்பதற்காக ஒரு களம் அமைத்து கொடுங்கள். இதை நீங்கள் செய்தால் திரு தங்கமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல போட்டித் தேர்வுகளிலும் பொதுத் தேர்வுகளிலும் மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையின் உயரத்திற்கு வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் வாசிப்பதால் வளமானான். மற்ற விலங்குகளெல்லாம் இயற்கையை புசித்தன. ஆனால் மனிதன் மட்டும்தான் இருத்தலை வாசித்தான். அவன் மண்ணை வாசித்தான், பாத்திரங்கள் உண்டாயின. அவன் விண்ணை வாசித்தான், விண்மீன்களை கண்டறிந்தான். தன்னை வாசித்தான், மெய்ஞானம் பெற்றான். அவன் கற்களை வாசித்தான், கனிமங்கள் கண்டான். ஆற்றை வாசித்தான், பாசனம் கண்டான். காற்றை வாசித்தான், ஆற்றலை கண்டான். கடலை வாசித்தான், கண்டங்கள் கண்டான். காற்றை வாசித்தான், பாய்மரம் கண்டான். அவன் இருளை வாசித்தான், தீபங்கள் கண்டான். இதயத்தை வாசித்தான், மருத்துவம் கண்டான். வாசிக்கின்ற காரணத்தால் அவன் வளர்ந்தான். மனிதன் மட்டும்தான் பொழுதுபோக்குவதற்காக தேடிக்கொண்டிருப்பவன். மற்ற விலங்குகளுக்கு போரடிப்பதில்லை, அவை போரடிப்பதும் இல்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் அயற்சி அடைகிறான். விலங்குகளோ உண்பதிலும் உறங்குவதிலும் நாட்களை ஓட்டி விடுகின்றன. மனிதன் உற்று நோக்க கற்றுக்கொண்டதால் உயர்ந்தான். அவன் மண்ணில் விதைகள் விடுவதை கண்டான். அதனால் அவன் மேலாண்மையை கண்டான். அவன் காட்டிலே திரிந்த மிருகங்களை எல்லாம் தடவி கொடுத்து அவற்றின் கோரப்பற்களும் கூரிய நகங்களும் மறைந்து போகச் செய்து அவை வாராட்டியும் பாலூட்டியும் தனக்கு உதவியாக இருப்பதற்கு பழக்கினான். அவன் படித்ததனால் முன்னேறினான். அவன் செடி கொடிகளை படித்தான், தாவரையியல் உண்டானது. விலங்குகளை படித்தான், விலங்கியல் உண்டானது. பொருட்களை படித்தான், இயற்பியல் உண்டானது. தனிமங்களை படித்தான், வேதியியல் உண்டானது. அவன் உளங்களை படித்தான், உளவியல் உண்டானது. பூமியை படித்தான், பூகோளம் உண்டானது. பூமிக்குள் படித்தான், புவியியல் உண்டானது. அவன் நோய்களை படித்தான், மருத்துவம் உண்டானது. நடந்ததை படித்தான், சரித்திரம் உண்டானது. நடத்ததையை படித்தான், சட்டம் உண்டானது. அதிகாரத்தை படித்தான், அரசியல் விஞ்ஞானம் உண்டானது. எண்களை படித்தான், புள்ளியியல் உண்டானது. புள்ளிகளை படித்தான், அரசமைப்பு உண்டானது. இப்படி படித்ததால் படிப்படியாக உருப்படியாக முன்னேறினான் மனிதன். அதன் காரணமாக அவன் வாழ்க்கையில் உச்சபட்ச நிலைக்கு மற்ற விலங்குகளிலிருந்து மேம்படுத்தி கொண்டான். இந்த சூழலில் வாசிப்பதற்கு ஒரு திருவிழா தேவையா? திருவிழாவால் வாசிக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. வாசிப்பதால் மனிதன் தன்னை
மேம்படுத்தி கொள்ள முடியுமா என்பதும் நமக்கு எழுகிறது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் வாசித்ததனால்தான், படித்ததால்தான் இயற்கையை புரிந்து கொண்டான். தன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனையையும் அவன் வியப்புடன் பார்த்தான். மற்ற விலங்குகளெல்லாம் அச்சப்பட்டு ஓடும்போது அவன் அனுசரித்து கொள்வதற்கு பழகினான். அதனால் அவன் வாழ்க்கையில் முன்னேறினான். நாம் புத்தகங்களைத்தான் வாசிக்க வேண்டும் என்று இல்லை, பட்டாம்பூச்சிகளின் இறகுகளை கூட வாசிக்கலாம். தேனீக்களின் நடனத்தை வாசித்து நோபல் பரிசு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். வானத்தையே புத்தகமாக விரித்து பார்த்து விண்வெளி அறிவியலை உண்டாக்கியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி மனித மனங்களின் துன்பங்களை படித்து அதற்கு தத்துவம் சொன்னார் புத்தர். தண்ணீரை போல நீ இயங்கி தடைகளை கடந்து ஓடி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் லாவோட்சு. இயற்கையில் இருக்கிற அனைத்தையும் படித்து செடிகளையும் கொடிகளையும் விலங்குகளையும் புத்தகங்கள் எழுதி கவிதைகளை பற்றி, நாடகத்தை பற்றி, சொல்லாட்சியை பற்றி, நட்பை பற்றி உலகுக்கு உணர்த்தினார் அரிஸ்டாட்டில். ஆனால் அவர் கூட தவறாக ஒன்றை படிக்காமல் சொன்னார், ஆண்களுக்கு பெண்களை விட பற்கள் அதிகம் என்று. அவர் திருமதி அரிஸ்டாட்டிலின் வாயை திறந்து எண்ணி பார்த்திருந்தால் அவர் சொன்னது தவறு என்று தெரிந்திருக்கும். அதை படிக்காமல் விட்டுவிட்டார். தன்னுடைய கேள்விகளின் காரணமாக மனித சமுதாயத்தை உலுக்குகிற வினாக்களை தொடுத்து உண்மையை உணர வைக்க முயற்சி செய்தார் சாக்ரட்டிஸ். எந்த பல்கலைக்கழகத்திலுமே படிக்காமல் மனிதனுடைய செம்மாந்த வாழ்க்கையை மட்டும் வடிவமைப்பதற்கு அறமும் பொருளும் இன்பமும் எப்படி அமைய வேண்டும் என்பதை சொல்லி உலகிற்கு இன்னும் வழிகாட்டுபவராக இருக்கிறார் திருவள்ளுவர். மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான் என்பதை பதிவு செய்வதற்காக முதலில் சரித்திர புத்தகத்தை எழுதியவர் ஹீரோடாட்டஸ் என்பவர். அவர்தான் சரித்திர புத்தகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மனிதனுடைய நடத்தையை சீரமைக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக முதலில் சட்டங்களை வடிவமைத்து கிரேக்கத்திற்கு கொடுத்த மாபெரும் ஞானி சோலோன் என்பவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எண்ணெய் தேய்த்து கொண்டு இருக்கிற போது தன்னுடைய உடலில் இருக்கிற அந்த எண்ணெய் பசையில் கூட சூத்திரங்களை எழுதி பார்த்தவர் ஆர்க்கிமிடிஸ் என்பவர். பேய் பிடித்திருப்பதால் தான் நோய்கள் வருகின்றன என்று சொன்ன மனிதர்களின் மத்தியில் பேய்களால் அல்ல, உங்கள் உடல்களில் ஏற்படுகிற கோளாறுகளின் காரணமாகத்தான் நோய்கள் ஏற்படுகின்றன என்று சொன்னவர் ஹிப்போக்ரட்டஸ். இந்தியாவிலேதான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பால் கண்புரை அறுவை சிகிச்சை நிகழ்ந்தது. அதே நேரத்தில் பாபிலோனிலும் கண்புரை அறுவை சிகிச்சை நிகழ்ந்தது. அதை மருத்துவர்கள் செய்தார்கள். ஆனால் மேட்டுக்குடி மக்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்தால் 10 வெள்ளி துண்டுகள் அதற்காக கட்டணமாக செலுத்த வேண்டும். சாதாரண குடிமகளுக்கு செஞ்சால் குறைவான கட்டணம் செலுத்த வேண்டும். அடிமைகளுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்தால் 2 வெள்ளி துண்டுகள் தர வேண்டும். இதிலே ஒரு தண்டனையும் இருந்தது. ஒருவேளை கண்புரை அறுவை சிகிச்சை சரியாக நடக்காமல் போனால் அது மேட்டுக்குடி மக்களின் கண்ணாக இருந்தால் மருத்துவரின் கை வெட்டப்படும். அடிமையாக இருந்தால் அந்த அடிமைக்கு பதில் வேறொரு அடிமை வைக்கப்படும். அந்த காலத்திலேயே இந்தியாவில்தான் நெகிழி அறுவை சிகிச்சை என்று சொல்லப்படுகின்ற ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி என்பது முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. சுஷ்ருதா, சராக்கா போன்றவர்கள் அறுவை சிகிச்சைகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பதை மருத்துவ நூல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த உலகத்தில் எண்ணற்றவற்றை படித்ததனால் கண்டுபிடித்து மானுடத்திற்கு கொடுத்து கொண்டே இருந்தவர்கள் இருந்தார்கள். இரத்த ஓட்டம் உடலிலே நடக்கிறது என்பதை முதலாக சொன்னவர் வில்லியம் ஹார்வி. பூமி மட்டுமல்ல, இன்னும் சில கிரகங்களும் இருக்கின்றன என்று சொன்னவர் ப்ரூனோ. விண்வெளியை ஆராய்ந்து இந்த பூமி உலகத்தின் மையம் அல்ல என்று சொன்னவர் கோப்பர்னிக்கஸ். அதை வழிமொழிந்தவர் கலீலியோ. செடிகளையும் கொடிகளையும் பார்த்து உலகம் முழுவதும் ஒரு பொது பெயர் இருக்க வேண்டும் என்கின்ற
தாவர பெயரை கொடுத்தவர் கரோலஸ் லின்னேயஸ் என்கிற ஒரு மாபெரும் அறிஞர். அவர் செடிகளை பார்த்து பார்த்து பதிவு செய்ததால் இன்று நாம் தாவரவியலிலே மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்ய முடிகிறது. இந்த உலகத்தில் எப்படி பார்க்கிறோம், எப்படி வாசிக்கிறோம் என்பது முக்கியம். ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தால் அதை பிடிக்கலாமா என்று யோசிப்பவர்கள் மத்தியில் ஏன் விழுகிறது என்று யோசித்ததால் தான் புவியீர்ப்பு விசையை உலகத்திற்கு அளித்தார் நியூட்டன் என்கின்ற அந்த மாபெரும் மனிதர். இந்த உலகம் முழுவதும் ஒரு குடை கீழ் வர வேண்டும், நாம் அனைவரும் சகோதரர்களாக திகழ வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு குரலை முதல் முன்வைத்தவர் ஒரு தமிழ் குடிமகன் கணியன் பூங்கொன்றனார் என்பதை வாசிக்கின்றோம். இப்படி தொடர்ந்து வாசித்த காரணத்தால் இந்த உலகத்திற்கு எண்ணற்ற கருத்துக்களை தந்து, கருத்தாக்கங்களை தந்து, கண்டுபிடிப்புகளை தந்து நாம் இன்று வாழ்கிற வாழ்க்கையை வெளிச்சத்தில் நிகழுமாறு செய்த மகத்தான மேதைகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்களோ அதை வாசித்து நாம் இந்த உலகத்திற்கு ஏதாவது பங்கு செய்ய முடியுமா என்பதுதான் வாசிப்பு திருவிழாவின் நோக்கம். இப்போது படித்தவர்களெல்லாம் சாதித்து விட்டார்களா? படித்தவர்கள் குற்றம் செய்யவில்லையா? வாசித்தவர்கள் ஒழுங்காக நடக்கிறார்களா? வெள்ளை கழுத்துப்பட்டை குற்றங்களெல்லாம் இன்று அதிகம் படித்தவர்கள் தானே நிகழ்த்துகிறார்கள். அதுவும் வருமான வரி அலுவலகத்திலிருந்து அலைபேசியிலே பேசுவதைப் போல வங்கி கணக்கில் இருப்பவற்றையெல்லாம் எடுத்து விடுகிறார்களே என்றெல்லாம் சிலர் வாசிப்பை பற்றியும் படிப்பதை பற்றியும் குற்றச்சாட்டுகளை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதில் சிறிது உண்மை இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் அறிவுக்காக படிக்கிற போது அது ஆபத்துகளை விளைவிக்கத்தான் செய்யும். தங்கமூர்த்தி அவர்கள் சொன்னதைப் போல உள்ளுக்குள் ஒரு வெளிச்சத்தை தேடுவதற்காக படிக்கிற போதுதான் நாம் மேம்பாடு அடைவோம். அதனால்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய சார்பியல் தத்துவம் அணுகுண்டு தயாரிப்பதற்கு பயன்பட போகிறது என்று கேள்விப்பட்டவுடன் முதலில் கொந்தளித்தார். அவருடைய தத்துவம் அதற்கு பயன்படும் என்பதை அவரால் நம்ப முடியவே இல்லை. யாரெல்லாம் தன்னுடைய செல்வத்தை உயர்த்தி கொள்வதற்காகவும் செல்வாக்கை அதிகரித்து கொள்வதற்காகவும் மற்றவர்களிடையே நான் அதிகம் படித்தேன் என்று சொல்லிக் கொள்வதற்காகவும் நான் உன்னை விட மேலானவன் என்பதற்காக படிக்கிறானோ அவர்கள் அத்தனை பேரும் வாசிப்பது வீணானதாக தான் முடியும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் சொற்பமாக இருக்கிறார்கள் என்பதால் தான் நாம் நிம்மதியாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மனிதன் தொடக்கத்தில் எப்படி வாழ்ந்திருப்பான் என்பதை சிறிது சிந்தித்து பாருங்கள். அவன் காடுகளில் வெளிச்சத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பு, தீயை கண்டுபிடிப்பதற்கு முன்பு இருட்டிலே எப்படி படுத்திருப்பான், தூங்கியிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அவன் சமைக்க தொடங்குவதற்கு முன் எப்படி உணவை உண்டிருப்பான் என்பதை எண்ணி பாருங்கள். அவனுக்கு மருந்துகளை பற்றி தெரிவதற்கு முன்னால் அவன் காயங்கள் எப்படி குணமாகி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இவற்றையெல்லாம் மனிதன் படிப்படியாக அறிந்ததனால்தான் இன்று நாம் கற்காலத்திலிருந்து தற்காலத்திற்கு வந்திருக்கின்றோம். இதிலே முக்கியமான ஒன்றை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அறிவை வலுப்படுத்துவதற்காக மட்டும் படிக்கிறார்களோ அவர்களால் இந்த உலகம் பயன்பெறப் போவது இல்லை. மூளையை மட்டும் வலுப்படுத்துவதற்காக படிக்கிறவர்களை விட இதயத்தை வலிமைப்படுத்துவதற்காக யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த உலகம் பெருமை பெறும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாபெரும் மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்கப்படவில்லை. மாறாக அவர்களில் சிலர் கொடுமைகளுக்கு ஆனார்கள். சிலர் விறகு கட்டைகளின் நடுவிலே வைத்து எரிக்கப்பட்டார்கள். சிலர் வீட்டுச் சிறையிலே இருந்தார்கள். சிலரோ இந்த உலகத்தால் பழித்து தூற்றப்பட்டார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக அவர்கள் உழைத்த காரணத்தினால்தான் இன்று நாம் விஞ்ஞான முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம். அவர்கள் வாசித்ததால், உழைத்ததால், ஆய்வுகள் மேற்கொண்டதால் இந்த நிலைமையை நாம் அடைந்திருக்கிறோம். வாசிக்கிற போது நாம் அது நம் உள் மையத்துள் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை நோக்கி படிப்பது மிகவும் அவசியம். மாக்சிம் கார்கி எழுதிய வாழ்க்கை துணைவன் என்கிற ஒரு சிறுகதை, அற்புதமான சிறுகதை. அந்த சிறுகதையில் ஷக்ரோ என்கிற ஒரு பாத்திரம் வரும்.
அந்த பாத்திரத்தை பற்றி படித்து உள்வாங்குகிறவர்கள் 2 செய்திகளை புரிந்து கொள்வார்கள். நாம் எப்போது வேண்டுமானால் சக்ரோவை போல ஒரு பாத்திரத்தை சந்திக்க வேண்டியது நிகழும். 2வது, அந்த இறுதியிலே வருகிற வரிகள் மிக பெரும் அறிஞர்கள் எழுதிய மாறுபெரும் சுவடிகளிலிருந்து கற்றுக்கொள்ளாததை சக்ரோ எனக்கு ஒரு நொடியில் கற்றுக் கொடுத்து சென்று விட்டான். அதுதான் வாழ்வின் விவேகம் மனிதர்களுடைய விவேகத்தை விட அதிகம் என்பதை எனக்கு உணர்த்தியது என்று. இதோ வந்து விடுகிறேன் ஒரு நொடியில் என்று இருளில் ஒரு குறுகிய சந்தில் சென்றவன் திரும்பி வரவே இல்லை என்று மாக்சிம் கார்கி அதை எழுதியிருப்பார். நாம் வாழ்க்கையில் எதை வாசித்தாலும் அதை நம் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி நம்மை எப்படி மேம்படுத்தி கொள்வது என்று யோசித்தால் நம்முடைய வாசிப்பு நம்மை மிகப்பெரிய நிலைக்கு அழைத்து செல்லும். எங்கள் காலத்தில் எப்படி வாசிப்பு இருந்தது என்பதை பற்றி சற்று கோடிட்டு காட்டினார் தங்கமூர்த்தி. நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது படிப்பது ஒன்றுதான் பொழுதுபோக்காக இருந்தது. அப்போது வானொலி பெட்டிகள் இருக்கிற வீடுகளும் குறைவு, செய்தித்தாள்களும் குறைவு. வானொலியிலே எங்காவது செய்தி ஒளிபரப்பு ஆனால் கூட்டம் கூடி அந்த செய்தியை கேட்பதற்கு தயாராக இருக்கும். அந்த செய்திகள் முடியும் வரை அவர்கள் அங்கேயே நின்றிருப்பார்கள். இப்போது இருப்பதைப் போல 24 மணி நேரமும் செய்திகளை ஒளிபரப்பும் தொலைக்காட்சிகள் இல்லை. அதனால் அப்போது பேருந்து மோதி மாடு காயம் போன்ற செய்திகளெல்லாம் திடீர் செய்திகளாக, அவசர செய்திகளாக இடம்பெறவும் இல்லை. அந்த தேநீர் கடைகளுக்கு சென்று செய்தித்தாள்களை வாசிப்பதுதான் அன்று பெரும்பாலோருடைய வழக்கம். காலையிலே சென்று தேநீர் கடையிலே செய்தித்தாள்களை வாசிப்பார்கள். தேநீரும் சூடாக, செய்தித்தாள்களும் சுட சுட. இதுதான் நிலைமை. அன்று வந்து கொண்டிருந்த வாராந்திர பத்திரிகைகளும் குறைவு. குமுதம், ஆனந்த விகடன் 2 தான் வரும். குமுதத்திற்கு இணைப்பாக கல்கண்டு வரும். வெள்ளிக்கிழமை அன்றே விகடன் வந்துவிடும். சனிக்கிழமை அன்று மதியம் குமுதம் வருகிற போது வாங்கி கொண்டு போகிற வழியிலேயே அதை விரித்து வாசித்து கொண்டு போகிறவர்கள் கூட உண்டு. அது மட்டுமல்ல, வருகிற தொடர்கதைகளையெல்லாம் படித்து அதை திண்ணையிலே அமர்ந்து அதை விவாதிக்கின்ற பெண்மணிகள் உண்டு. அடுத்த வாரம் அந்த தொடர்கதை எப்படி போகும் என்று அவர்கள் அலசி ஆராய்வதும் உண்டு. அதிலே வருகிற நல்ல தொடர்கதைகளை கத்தரித்து இணைத்து புத்தகமாகி வைத்துக் கொள்கின்ற தாய்மார்களும் இருந்தார்கள். நூலகம் என்பது மிகப்பெரிய ஆலயமாக அன்று இருந்தது. மாவட்ட மைய நூலகத்திற்கு இளைஞர்கள் காலையில் சென்று அவை மூடும் வரை காத்திருந்து படித்துவிட்டு வருவார்கள். கையில் ஒரு நோட்டு புத்தகத்தோடு சென்று குறிப்புகளையெல்லாம் எடுத்து கொண்டு வருவார்கள். நூலகம் என்பது அன்று எந்த அளவிற்கு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு முக்கியமான இடமாக இருந்தது என்பதை நான் வாழ்நாளிலேயே அனுபவமாக பார்த்திருக்கிறேன். நான் நாகப்பட்டினத்தில் சாராட்சியராக பணியாற்றுகிற போது மஞ்சள் கொள்ளை என்கிற ஊரிலிருந்து இடும்பையன் என்கிற பொது உடைமைவாதி எனக்கு ஒரு மனு கொண்டு வந்து கொடுத்தார். எங்கள் மஞ்சள் கொள்ளையில் ஒரு கிளை நூலகம் அமைக்க வேண்டும் என்பதுதான் அது. நான் மாவட்ட மைய நூலக அலுவலருக்கு எழுதி அங்கே ஒரு கிளை நூலகம் அமைக்க வேண்டும் என்ற அனுமதி பெற்று அதை திறந்தபோது அந்த இளைஞர்கள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ந்தார்கள். அன்று நூலகங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. காரணம், அப்போது பொருளாதார வசதி குறைவு, படிப்பதற்கு புத்தகங்களும் குறைவு. தானாக புத்தகங்களை வாங்கி வாசிக்கும் வசதி அன்று பெரும்பாலான இளைஞர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் தங்கமூர்த்தி அவர்கள் கூறியதைப் போல மளிகை சாமான்கள் எல்லாம் செய்தித்தாள்களிலும் வாராந்திர இதழ்களில் வருகின்ற அந்த தாள்களிலும் கட்டித்தான் கொடுக்கப்படும். அவற்றை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து இன்று நெகிழி இருப்பதைப் போல இல்லாத காரணத்தால் அவற்றை அந்த பெட்டியிலே போட்டுவிட்டு அந்த காகிதத்தை வெளியே போட்டால் அதில் வருகிற துணுக்கை யார் படிப்பது என்று எங்களுக்குள் ஒரு போட்டியே இருக்கும். அதிலே படித்த பல செய்திகள் இன்னும் என்னுடைய இதயத்திலே ஈரமாக இருக்கின்றன. அப்படி ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது ஒரு சின்ன கதை.
மதிய உணவு என்பதுதான் அந்த கதையினுடைய தலைப்பு. எப்போதுமே வகுப்பிலே முதல் மாணாக்கனாக வருகிற அந்த மாணவன் முழு ஆண்டு தேர்வில் மட்டும் தேர்ச்சி பெறாமல் போய்விடுகின்றான். 3 ஆண்டுகள் 5ஆம் வகுப்பிலே தொடர்ந்து தேர்ச்சி பெறாமல் போய்விடுகிற அந்த மாணவனை பார்த்து அந்த ஆசிரியருக்கு அதிசயம் ஏற்பட்டது. இவன் எல்லா தாள்களையும் அரையாண்டிலும் காலாண்டிலும் அழகாக எழுதுகிறான், முழு ஆண்டிலே என்ன நேர்ந்தது என்று யோசிக்கிறார். ஒரு நாள் அவன் மதிய உணவை வாங்கி கொண்டு எங்கோ செல்வதை பார்க்கிறார். அவனை பின்தொடர்கிறார். அவன் தன் வீட்டுக்கு போகிறான். அங்கே வயதான அவனுடைய தாத்தா மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு பாதியை பகிர்ந்து கொடுத்துவிட்டு மீதியை உண்கிறான். ஆசிரியர் விசாரிக்கும் போது விவரம் தெரிகிறது, அவனுக்கு பெற்றோர் இல்லை, தாத்தா மட்டும்தான், வயதானவர், வேலை செய்ய முடியாது. அவருக்கும் மதிய உணவை கொடுப்பதற்காகத்தான் அவன் தொடர்ந்து தேர்ச்சி பெறாமல் இருக்கிறான் என்று பிறகு அவனுக்கு உதவிகள் செய்து அந்த ஆசிரியர் படிக்க வைக்கிறார் என்பதுதான் அந்த கதை. இந்த கதையை படித்து முடித்த போது நான் என்னுடைய வகுப்பிலேயே 2 சட்டைகளுக்கு மேல் இல்லாமல் வருகிற மாணவர்களை பார்த்து கண்ணீர் வடித்தது உண்டு. ஒரு நல்ல வாசிப்பு நம் இதயத்தை நெகிழச் செய்துவிடும். ஏழ்மையையும் வறுமையையும் துயரத்தையும் மாணவர்களுக்கு கதைகளாக சொன்னால் அவைதான் சிறந்த நன்னெறி பாடங்களாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அப்போதுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போது நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு பருக்கைக்கும் நன்றி சொல்வோம். ஒரு துளி தண்ணீரை கூட வீணாக்க மாட்டோம். பெற்றோரின் பாதங்களை எப்போதும் போற்றுவோம். காரணம், நாம் வாசிக்கின்ற அந்த ஒன்று நம் மனத்தை மாற்றி விடுவதாக இருக்கும். அப்போது நம்முடைய கண்களில் கருணை நிரம்பி வழியும், இதயத்தில் அன்பு பொங்கும், இரக்கம் ஊற்றெடுத்து பாயும். அந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு வாசிப்பு நமக்கு வெகு வெகு துணையாக இருக்கும். 1990 வரை பல நாவல்கள் திரைப்படங்களாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. அவற்றையெல்லாம் மக்கள் பார்த்து படித்ததன் அடையாளமாக கண்டு கழித்ததை நாம் உணர முடிகிறது. ஏனென்றால் வாசிப்பு என்பது அந்த காலத்தில் முழு நேரமான பொழுதுபோக்காக இருந்தது. காலாண்டு விடுமுறைகளிலும் அரையாண்டு விடுமுறைகளிலும் எங்களுக்கு பொழுதுபோக்குவதற்கு என்று ஒன்றே ஒன்றுதான் இருந்தது, அது புத்தகங்கள் தான். சாணக்கிய சபதம் என்கிற ஒரு புத்தகம், அந்த கிடைத்த ஒரு புத்தகத்தை 10 முறையாவது படித்து அது மனப்பாடமே ஆகியிருக்கும். இப்போது இருப்பதைப் போல நிறைய திரைப்படங்களை பார்க்கிற வசதி இல்லை. எங்கள் ஊரிலே வருகிற அந்த திரைப்படத்தை மட்டுமே பார்க்க முடியும். அது மாதத்திற்கு ஒன்றுதான் வரும், 1 மாதம் ஓடும். அடுத்த திரைப்படம் வரும் வரை அதையே பேசி நாங்கள் கழித்திருப்போம். அதனால் வாசித்து கொண்டிருப்போம். வாசிப்பது ஒரு தொடராக எப்போதும் நீடித்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர முடிந்தது. இந்த வாசிப்பு எங்களுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதையும் அது உங்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் இன்றைய இளைஞர்களை பார்த்தால் அவர்கள் வாசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. எங்கள் காலத்திலே கைபேசி இல்லை, கணினி இல்லை, தொலைக்காட்சி இல்லை. அதனால் வாசிப்பு பொழுதுபோக்காக இருந்தது. அதே நேரத்தில் இன்று இருக்கிற அளவிற்கு புத்தகங்கள் இல்லை, மின்னணு சாதனங்கள் இல்லை. எனவே ஒரு வகையில் இரண்டிலும் ஒரு சமத்தன்மை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சமத்தன்மையிலே ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் வாசிப்பதே இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் பணிக்காக வாசிக்கிறார்கள், பதவிக்காக வாசிக்கிறார்கள், போட்டித் தேர்வுகளுக்காக வாசிக்கிறார்கள். வீதியில் மிடுக்காக நடக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் இருக்கிறது. இந்த வகையில் அவர்கள் தெளிவு பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வாசிப்பது என்பது பணிக்காக மட்டும் என்று இருந்தால் அந்த பணியை பெற்ற பிறகு அதை தக்க வைத்து கொள்வதற்கு வேறு வாசிப்புகளும் தேவைப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். நீங்கள் உங்களுடைய பொது தேர்வுகளுக்கு படிப்பதற்கு கூட தொடர்ந்து 4 மணி நேரம் வாசிக்கின்ற பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பொது புத்தகங்களை அவசியம் வாசிக்க வேண்டும். எங்கள் கல்லூரியிலே நாங்கள் படிக்கின்ற போது
புதுக்கவிதைகள் எல்லாம் திரு தங்கமூர்த்தி குறிப்பிட்டதைப் போல புதுக்கவிதைகள் அன்று புழக்கத்தில் அதிகமாக இருந்தன. யாராவது ஒரு மாணவனுக்கு ஒரு புதுக்கவிதை புத்தகம் கிடைத்தால் அதை அவன் கொண்டு வந்து கொடுப்பான். அதை இரவுக்குள்ளேயே நாங்கள் முழுமையாக படித்துவிட வேண்டும். இயேசு காவியத்தை ஒரு போட்டியில் எனக்கு பரிசாக அளித்தார்கள். அதை இரவு முழுவதுமே வாசித்தேன். நான் அந்த அளவிற்கு இடைவிடாத வாசிப்பு என்பதை, கவிதைகளை வாசிப்பதையும் கதைகளை வாசிப்பதையும் மேற்கொண்ட காரணத்தால் அந்த பயிற்சி 12 மணி நேரம் போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது. நீங்கள் உங்கள் பாடத்தை படிக்கிற போது, கடினமான பகுதியை படிக்கின்ற போது நடுவிலே இலக்கியத்தையோ ஒரு கவிதையோ வாசித்தால் அது உங்கள் மனத்தை தளர்த்தி மிகவும் நன்றாக உங்கள் பாடத்தை படிப்பதற்கு வழிவகை செய்யும் என்பதை உணருங்கள். ஒரு கையிலே இனிய கவிதை புத்தகம், இன்னொரு கையிலே சூடான தேநீரும் இருந்தால் அதைவிட சுகம் எதுவும் இல்லை என்பதை உங்களால் உணர முடியும். அது மட்டுமல்ல, நான் கூட இந்திய ஆட்சி பணி தேர்வுக்கு படிக்கிற போது நடுவிலே சற்று அயற்சி ஏற்பட்டால் சுவையான ஒரு புத்தகத்தை நான் வாசிப்பேன். அதிலிருந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு வரியை என்னுடைய குறிப்புகளில் எழுதி வைத்துக் கொள்வேன். திரும்ப திரும்ப அதை வாசிக்கிற போது 2 மணி நேரம் வாசிக்கலாம் என்று மனம் சொன்னால் அதை 4 மணி நேரம் வாசிக்கின்ற அளவிற்கு உற்சாகம் பிறக்கும். PS ராமையா என்பவர் நட்சத்திர குழந்தைகள் என்கிற அற்புதமான சிறுகதையை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு குழந்தை தன் தந்தையிடம் சென்று இரவு வானத்தை காட்டி இந்த நட்சத்திரம் எப்படி வந்தது என்று கேட்கிறது. இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே, இவை எப்படி உருவாயின என்று கேட்கிறது. அந்த தந்தை நட்சத்திரங்கள் எப்படி உருவாயின என்கிற உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் யாராவது ஒருவர் உண்மையை சொன்னால் ஒரு நட்சத்திரம் உருவாகும் என்று சொல்லிவிடுகிறார். அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது, நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் உதிர்ந்து விழுகிறது. அதை பார்த்ததும் அது அழத் தொடங்குகிறது, ஓடி வருகிறது. அப்பாவிடம் விம்மி விம்மி அழுவதை பார்த்தவுடன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். அப்போது அந்த குழந்தை சொல்கிறது, யாரோ பொய் சொல்லி இருக்கிறார்கள், அதனால்தான் இந்த நட்சத்திரம் விழுந்து விட்டது என்று. அப்போதுதான் அவருக்கு புரிகிறது, குழந்தைகள் நாம் சொல்பவற்றை எவ்வளவு தூரம் மிக மிக உண்மையான ஒன்று என்று கருதி கொண்டு இதயத்திலே பதித்து வைத்து கொள்ளுகிறார்கள் என்பது. குழந்தைகளுக்கு நாம் எதை சொன்னாலும் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும், அறிவியல் பூர்வமாக சொல்ல வேண்டும் என்பதை ஆழமாக பதிய வைக்கின்ற ஒரு அற்புதமான கதையாகத்தான் நட்சத்திர குழந்தைகளை பார்க்கிறேன். வாசிப்பு என்பது ஒரு பயிற்சியினால் வருகிற ஒன்று. அதை நாம் தொடர்ந்து மேற்கொண்டால்தான் முடியும். என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் அலுவலக தேர்வுக்காக படிப்பார். சிறந்த பணியிலே சென்று விட்டார். எப்போதுமே அவர் பணி தொடர்பாக மட்டும்தான் படிப்பார், பொது வாசிப்பு இல்லை. ஒரு நாள் என்னுடைய முதல் சிறுகதை மாயைகள் என்கிற தலைப்பில் வெளியாயிருந்தது. எப்போதுமே ஒரு படைப்பாளிக்கு முதல் சிறுகதை அச்சிலே ஏறுகிற போது ஏற்படுகிற ஆனந்தம் அளவிடற்கரியதாக இருக்கும். அந்த கதையை அவர் அப்போது வந்ததும் அவரிடம் கொடுத்து படித்து பாருங்கள் என்றேன். அவர் புருவங்களை குறுக்கி கொண்டு அதை படித்தார். படித்து முடித்துவிட்டு முடிவு சரியாக இல்லை என்றார். எனக்கு திக்கென்று இருந்தது. முடிவு சரியாக இல்லை என்கிறீர்களே, என்ன பிரச்சனை என்றேன். இப்படியா முடிப்பது என்று அவர் ஒரு பக்கத்தை காட்டினார். அப்போதுதான் புரிந்தது, அவர் என் கதையை மட்டும் படிக்கவில்லை, அதோடு அடுத்த கதையும் படித்துவிட்டுத்தான் அந்த அபிப்பிராயத்தை சொல்கிறார் என்று. வாசிப்பதற்கு ஒரு பழக்கம் இல்லாவிட்டால் அது தொடர்ந்து மேற்கொள்ள முடியாது. நாங்களெல்லாம் பள்ளியிலே படிக்கிற போது முழு ஆண்டு தேர்வு பெறுகிற போது வெப்பம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால் வாசிப்பதை தொடர்ந்து மேற்கொண்டோம். மேல்நிலை பள்ளி முடிந்து வீட்டிலே இருக்கிற போது பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் என்று கிடைத்தவற்றை வாசிப்போம். சரத்சந்திரருடைய நூற்றாண்டு என்பதால் அத்தனை கதை புத்தகங்களையும் பரிசாக கொடுத்தார்கள். அவை அத்தனையுமே அந்த முழு ஆண்டு விடுமுறையிலே படித்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. நான் என்னுடைய மேல்நிலை வகுப்பை முடித்த போதுதான்
திரு தங்கமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்ட அந்த கண்ணீர் பூக்கள் என்கின்ற மு மேத்தாவனுடைய புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு பல மாணவர்களிடம் புழக்கத்திலே இருந்தது. அந்த கண்ணீர் பூக்களிலே அற்புதமான கவிதைகள் எழுதப்பட்டிருக்கும். விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னமோ சன்னல் கம்பிகளோடு தான் என்கிற ஒரு அற்புதமான கவிதை. அதில் செருப்புடன் ஒரு பேட்டி என்கிற ஒரு கவிதை. அந்த கவிதையில் செருப்பிடம் ஒருவர் பேட்டி காண்கிறார். உங்கள் இனத்தவரை பற்றி நீயே ஏதேனும் குறிப்பிட முடியுமா என்று செருப்பை கேட்கிறார். அதற்கு, உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள். கடைவீதிகள் காட்டி கொடுக்க காலனி ஆதிக்கத்தால் கைது செய்யப்படுகின்றோம். நாங்கள் கடைவீதிகள் காட்டி கொடுக்க காலனி ஆதிக்கத்தால் கைது செய்யப்படுகிறோம். உள்ளே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிவிக்கும் பித்தளை போர்டுகள் பின்னால் வந்தவை. நாங்களோ வெகு காலமாக அந்த வேலையை செய்கிறோம். காலடியில் மிதிப்பட்டு காலமெல்லாம் உழைத்தாலும் வாசல் அருகே வாசம் புரிகிறோம். உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள் என்று செருப்பு சொல்கிறது. அடுத்த கேள்வி, காலடியில் மிதிபடுவதாக கண்ணீர் சிந்துகிறீர்களே, நாங்கள் உங்களை கைகளில் தூக்கி கௌரவிப்பதில்லையா? சில சமயங்களில் எங்களை கைகளில் தூக்கி காப்பாற்றுவது மீண்டும் எங்களை மிதிப்பதற்காகத்தான் என்று செருப்பு பதில் சொல்கிறது. அடுத்ததாக ஒரு கேள்வி, சரி நீங்கள் உங்கள் குறைகளையெல்லாம் கூடி பேசலாமே என்கிறார். அதற்கு செருப்பு சொல்கிறது, எவ்வித முன்னறிவிப்பின்றி எங்கள் கூட்டத்தை கூட நீங்களே கூட்டிவிட்டு தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்னால் திடீரென கலைத்து விடுகிறீர்களே. உங்கள் கூட்டம் கூடுகிற போது பார்வையாளர்கள் யாராவது பங்கேற்பதுண்டா? கோயில் வாசலில் வைபவ நெரிசலில் கண்ணிமை கடியாத எங்கள் புதியவர்களை சில கொள்ளைக்காரர்கள் நோட்டம் போடுவது உண்டு. அடுத்தது செருப்பை கேட்கிறார், உங்களுக்கென்று தத்துவ பார்வை உண்டா? சருகுகளை மிதிக்கிற போது சப்திக்கின்ற நாங்கள் மலர்களை மிதிக்கிற போது மௌனம் சாதிக்கின்றோம் என்று அந்த செருப்பு சொல்கிறார். அவர் அடுத்தது செருப்பை கேட்கிறார், நீங்கள் வாங்கிய புதிதில் கடிக்கும் வழக்கம் எதற்காக? வாங்கிய புதிதில் கடிக்கிற வழக்கம் எதற்காக என்று கேட்கிறார். செருப்பு சொல்கிறது, எங்களுக்கும் ரோஷம் உண்டு என்பதை காட்டிக்கொள்வதற்காகவே ஆரம்பத்தில் கொஞ்சம் கடித்து பார்க்கிறோம். தொடர்ந்து போராட தோல் வலிமை இல்லாததால் பாதம் படப்பட பணிந்து போகிறோம் என்று. திடீரென நடுவீதியில் அருந்து திண்டாட வைக்கிறீர்களே. நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போதுதான் தெருவோர தொழிலாளியின் வாழ்க்கையில் ஒரு வழி பிறக்கிறது, வயிற்றுப்பாட்டுக்கு வழி பிறக்கிறது என்கிறது. அடுத்த கேள்வி, பழசானது என காரணம் காட்டி உங்களை ஒதுக்கி விடும்போது உங்களில் ஒதுங்கியவர்கள் எங்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். இறுதியாக ஒரு கேள்வி, வாழ்க்கையில் ஏதும் இனிமையான நினைவுகள்? நாணத்தால் கவிழும் தாமரை கண்கள் உங்கள் முகங்களை பார்ப்பதற்கு முன்னால் எங்களைத்தான் பார்க்கின்றன என்று செருப்பு சொல்கிறது. இது நாங்கள் மேல்நிலை வகுப்பிலே படித்த ஒரு கவிதை. ஆனால் இந்த கவிதையில் செருப்பு ஒரு குறியீடு. இது யாரெல்லாம் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த கவிதை என்னுடைய மனத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் நிர்வாகத்திலே பணியாற்றுகிற போதெல்லாம் எங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகிறார்களோ, அல்லது எங்கே மக்கள் தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக வருகிறார்களோ, அப்போது இந்த கவிதை என்னுடைய நினைவிலே ஆடும். நான் பணியிலே சேர்ந்த பிறகு சில புத்தகங்களை படித்ததுண்டு. இங்கே திரு தங்கமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கலீல் கிப்ரானுடைய தீர்க்கதரிசி எந்த பணியை செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது. ரிச்சர்ட் பேக்கனுடைய ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் என்பது வாழ்க்கை ஒன்றும் உண்பதற்காகவும் உறங்குவதற்காகவும் அல்ல, அதை தாண்டி வானவீதியிலே பறப்பதற்காக என்பதை கற்றுக் கொடுத்தது. அதை போலவே எண்ணற்ற நூல்கள் வாசிக்க வாசிக்க நமக்கு பல சாளரங்களை விரித்து கொடுப்பதாக அமைந்திருந்தன.
வாசிப்பது என்பது முக்கியம் என்பதை உணர்ந்த நாம் எதை வாசிப்பது என்பதை பார்க்க வேண்டும். மின்னணு புத்தகங்களை வாசிக்கிற போது நம் கண்களில் ஓர் அயர்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் புத்தகங்களை வாசிக்கிற போது தொடர்ந்து நம் இமைகளை நாம் சிமிட்டி கொண்டே இருப்பதால் ஒரு திரவம் சுரக்கிற காரணத்தால் நம் விழிகள் அயர்ச்சி அடையாமல் இருக்கின்றன. இன்று பலர் மின்னணு சாதனங்களிலிருந்து சில குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தேர்வுகளை எழுதுவதற்கும் அல்லது அதை பற்றிய அறிவை பெறுவதற்கும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது சாப்பாட்டை விட்டுவிட்டு சத்து மாத்திரைகளை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழலாம் என்பதைப் போல வாசிப்பது என்று முடிவெடுத்தால் எதை வாசிப்பது என்கிற கேள்வி எழுகிறது. முதலில் நாம் வாசிக்க வேண்டியது செய்தித்தாள்களைத்தான். வாசிப்பை நாம் செய்தித்தாள்களிலிருந்து தான் தொடங்க வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் செய்தித்தாளை புரட்டுகிற போது முதலில் பார்ப்பது இறந்தவர்கள் யார் என்றுதான். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், ஏன் இதை பார்க்கிறீர்கள் என்று. இதில் என் பெயர் வந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தான் தினமும் இதை பார்க்கிறேன் என்று சொன்னார். மேல்நாட்டிலே ஒரு அறிஞர் தன்னுடைய பெயர் இறந்தவர்கள் பட்டியலில் வந்ததை பார்த்து அந்த பத்திரிகைக்கு சந்தா செலுத்துவதையே நிறுத்திவிட்டார் என்பதை பார்த்திருக்கிறோம். இதிலே தவறான செய்திகளில் கூட நன்மை உண்டு. நாம் நோபலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நோபல் உயிரோடு இருக்கிற போதே இறந்து போனதாக ஒரு தகவல் வந்துவிட்டது. அதை அந்த வீட்டு வேலைக்காரி படித்துவிட்டு தான் நோபல் வீட்டில்தான் வேலை செய்கிறோம் என்று தெரியாமல் வெடிமருந்தை கண்டுபிடித்த அந்த பாவி செத்தான், மிக மகிழ்ச்சி என்று சொல்வதை நோபல் கேட்டுவிட்டார். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் தான் வெடிமருந்து கண்டுபிடித்தவராக அடையாளப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நோபல் பரிசு என்கின்ற ஒன்றை தொடங்கி அதை அவர் உலகத்தில் சிறந்த அறிஞர்களுக்கு கொடுப்பதற்காக நிறுவினார் என்பது வரலாறு. செய்தித்தாள்களை ஏன் வாசிக்க வேண்டும் என்றால், அன்றாடம் நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானத்திலே என்ன மாற்றம், பொருளாதாரத்திலே என்ன மாறுதல்கள், அரசியலிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற தகவல்களிலிருந்து தட்பவெப்பநிலையின் மாற்றம் வரை, பருவநிலையின் மாற்றம் வரை நாம் தெரிந்து கொள்வதற்கும், அறிவார்ந்த ஞானிகளுடைய கட்டுரைகளை படிப்பதற்கும், வரலாறு சந்தித்த நிகழ்வுகளை வாசிப்பதற்கும் செய்தித்தாள்களை வாசிப்பது மிகவும் அவசியம். செய்தித்தாளை வாசிப்பது என்று சொன்னால் முதலில் ஒரு சிறந்த செய்தித்தாளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த செய்தித்தாளில் அனைத்தும் அறிவுபூர்வமாக அணுகப்படுகின்றனவோ அந்த செய்தித்தாளைத்தான் நாம் வாசிப்பதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். செய்தித்தாளை வாசிக்கின்ற போது எவ்வளவு மணி நேரம் வாசிக்க வேண்டும் என்று போட்டித் தேர்வுக்கு தயாரிக்கின்ற மாணவர்கள் என்னிடம் கேட்பதுண்டு. நான் அவர்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விடை, நீங்கள் போட்டித் தேர்வுக்காக படிப்பதாக இருந்தால் 1 மணி நேரம் வாசிக்க வேண்டும். வெறுமனே வாசிக்காதீர்கள். அருகிலேயே ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்து கொள்ளுங்கள். புதிய சொற்களை பார்த்தால் அவற்றை குறித்து கொண்டு அகராதியில் என்ன பொருள் என்பதையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். புதிய தகவல்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, முக்கியமான கட்டுரைகளை நீங்கள் கத்தரித்து பத்திரப்படுத்துங்கள். தலையங்கங்களை ஆழமாக படியுங்கள். அவற்றையும் தேவைப்படுகிற போது கத்தரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செய்தித்தாளை 1 மணி நேரம் படித்தால்தான் அது நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தும். செய்தித்தாளை நீங்கள் வாசித்தால் முதலாவதாக உங்களுடைய பொது அறிவு மேம்படும், இரண்டாவதாக உங்களுடைய மொழி ஆற்றல் அதிகரிக்கும், மூன்றாவதாக நீங்கள் பேசுகிற தன்னம்பிக்கை மேலிடும், நான்காவதாக நீங்கள் எழுதுகிற போது சரளமாக எழுதுவதற்கும் அழகாக எழுதுவதற்கும் சரியான சொற்களை பயன்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வீர்கள். ஒரு செய்தித்தாளில் எவற்றை வாசிக்க வேண்டும் என்றால், முதலாவதாக முன்பக்கத்தில் ஒரு வரி விடாமல் வாசிக்க வேண்டும், முதல் பக்கத்தை. இரண்டாவதாக தலைப்புச் செய்திகளை வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக சர்வதேச செய்திகளை வாசிக்க வேண்டும். நான்காவதாக தேசிய அளவில் இருக்கிற செய்திகளை வாசிக்க வேண்டும். ஐந்தாவதாக அந்த தலையங்கத்தை வாசிக்க வேண்டும். ஆறாவதாக நடுப்பக்க கட்டுரைகளை வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கிற போது கத்தரித்து வைத்தவற்றை வாரம் ஒரு முறை நீங்கள் திருப்புதலும் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது உங்கள் வாழ்க்கையை வசப்படுத்துவதாக இருக்கும். எனக்கு ஒரு சம்பவம் நினைக்க இருக்கிறது.
3 பேர் ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள். அவர்களை ஒரு அறையிலே அடைத்து வைக்க வேண்டும் என்று தண்டனை வழங்கப்படுகிறது. அவர்களிடம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதிலே முதலாம் அவர் சொல்லுகிறார், எனக்கு 10,000 புத்தகங்கள் வேண்டும். 10 ஆண்டுகள் அடைக்கப் போகிறார்கள், 10,000 புத்தகங்கள் வேண்டும் என்கிறார். கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது நபரிடம் கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டார்கள். மூன்றாம் அவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனக்கு 10,000 சிகரெட் பெட்டிகள் வேண்டும் என்கிறார். கொடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு தினமும் தேவையான உணவு மட்டும் கதவின் அடியிலே வழங்கப்படும். வேறு எதையும் அவர்கள் கேட்டு பெற முடியாது. 10 ஆண்டுகள் முடிந்தன. முதல் அறையை திறக்கிறார்கள். 10,000 புத்தகங்களை கேட்ட அந்த மனிதன் வழிந்து ஓடுகிற தாடியோடு, கண்களில் ஒரு வெளிச்சத்தோடு, ஒரு ஞானியைப் போல தன்னம்பிக்கையோடு அழகாக நடந்து வருகிறான். ஒரு பூ நடந்து போவதைப் போல அவனுடைய முதிர்ச்சியும் அழகும் இருக்கிறது. இரண்டாவது கதவை திறந்தார்கள். திருமணமானவன் அழகான 2 குழந்தைகளோடு திரும்பி வந்தான். மூன்றாவது அறையை திறந்தார்கள். அவன் வெளியே வரவே இல்லை. இவர்கள் உள்ளே போய் பார்த்தார்கள். அவன் தலையை மோதிக்கொண்டான். தீப்பெட்டி எங்கே, தீப்பெட்டி எங்கே என்று. ஏனென்றால் 10,000 சிகரெட் பெட்டிகளை கேட்டவன் தீப்பெட்டிகளை கேட்காததால் பயன்படுத்த முடியவில்லை என்பது ஒரு சம்பவம். அடுத்ததாக, செய்தித்தாள்களை வாசித்த பிறகு நீங்கள் புத்தகங்களுக்கு போக வேண்டும். புத்தகங்களில் தொடக்கத்தில் வாசிக்க வேண்டியது புனைவுகள். புனைவுகள் என்றால் வரலாற்று புதினங்களை படிக்கலாம், அறிவியல் புதினங்களை படிக்கலாம். அறிவியல் புதினங்களை படிக்கிற போது அவற்றில் அறிவியல் தத்துவங்கள் இருக்கும். ஒரு காலத்தில் எவையெல்லாம் அறிவியல் புதினமாக இருந்ததோ அது பின்னால் அறிவியல் கோட்பாடாக ஆனதை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக ஹெச்ஜி வெல்ஸ், ஜூலியஸ் வென் போன்றவர்கள் எழுதிய புத்தகங்கள் அந்த காலத்தில் புதினமாக இருந்தது. ஆனால் நாளடைவில் அவை நடந்தேறியதை நாம் பார்க்க முடிகிறது. அறிவியல் புதினங்களை படிக்க வேண்டும். நீங்கள் திகில் கதைகளை படிக்கலாம். அது உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு உதவும். அதே நேரத்தில் நீங்கள் குற்றம் தொடர்பான கதைகளை படிக்கலாம். அது எப்படி குற்றங்கள் நடக்கின்றன என்கிற புரிதலை ஏற்படுத்தும். அதைப்போல நீங்கள் சமூக நாவல்களை படிக்கலாம். சமூக நாவல்களை படிக்கிற போது இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற பல நிகழ்வுகளை அறிவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பலவிதமான புதினங்கள் கிடைக்கின்றன. அதை போலவே சிறுகதைகளை படிக்கலாம். ஒரு சிறுகதை நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தங்கமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு கவிதை ஒரு மனிதனை தற்கொலையிலிருந்து தடுத்ததைப் போல ஒரு சிறுகதை ஒருவரை உற்சாகப்படுத்தவும் அவரை கருணை மிகுந்தவராக மாற்றுவதற்கும் கூட காரணமாக இருக்கும். அடுத்ததாக புனைவு என்று சொல்லப்படுகிறவை. அவை வரலாற்று நாவல்கள், வரலாற்று நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதங்கள், நினைவலைகள், அறிவியல் நூல்கள், கட்டுரைகள், இலக்கிய கட்டுரைகள் என்று பலவிதமாக இருக்கின்றன. வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது மிகப்பெரிய மனிதர்கள் எத்தகைய போராட்டங்களுக்கு பிறகு வெற்றியை சந்தித்தார்கள் என்பதை நீங்கள் அறிய முடியும். நீங்கள் சுயசரிதங்களை படிக்கிற போது மகத்தான மனிதர்களும் தடுமாறி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அறிவியல் நூல்களை படிக்கிற போது உங்களை அறியாமல் உங்களுக்கு அறிவியல் மனப்பான்மை வரும். எதை எடுத்தாலும் ஆராய்ந்து பாய்க்கிற தன்மையும் கேள்வி கேட்கின்ற பக்குவமும் உங்களுக்குள் ஏற்படும். நீங்கள் சரித்திர நூல்களை படித்தால் மிகப்பெரிய மனிதர்களெல்லாம் எப்படிப்பட்ட தவறுகளால் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கவிதைகளை வாசிக்கலாம். தங்கமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நீங்கள் பாரதியாருடைய கவிதைகளை படித்தால் நாட்டுப்பற்று மேலிடும். பாரதிதாசனுடைய கவிதைகளை படித்தால் மொழி உணர்வு அதிகரிக்கும். நீங்கள் கம்பருடைய கவிதைகளை படித்தால் இயற்கை எழிலை எப்படி அணுகலாம் என்பது புரியும். நீங்கள் புகழேந்தியருடைய கவிதைகளை படித்தால் எப்படி வெண்பா என்பது மிக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை காணலாம். ஷெல்லியினுடைய கவிதைகளை படித்தால் மனிதநேயத்தை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் வேர்ட்ஸ்வர்த்தின் கவிதைகளை படித்தால் இயற்கையை எப்படி ஆராதிப்பது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதை போலத்தான் நீங்கள்
செவ்வியல் நூல்களை வாசிக்கலாம். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை படித்தால் ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதை புரிந்து கொள்ளலாம். 2 பாத்திரங்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. கிரேக்கத்திலே இருக்கிற சோக நாடகங்களை படித்தால் அது சொஃபக்கல்ஸினுடைய நாடகங்களாக இருக்கலாம், ஈஸ்கலிஸினுடைய நாடகங்களாக இருக்கலாம், யூரிபிடஸினுடைய நாடகங்களாக இருக்கலாம். அவற்றையெல்லாம் வாசித்தால் எப்படிப்பட்ட இன்னல்களுக்கு மகத்தான மனிதர்கள் ஆளானார்கள் என்பதை படிக்க முடியும். இப்படி வாசிப்பதற்கு ஒரு முடிவே இல்லை. அப்துல் ரஹ்மான் அவர்கள் நூல்களை பற்றி அற்புதமான ஒரு கவிதையை எழுதியிருப்பார். அதில் அவர் சொல்லுவார், நூல்கள் ஊடல் கொள்ளாத காதலி, சோதனை காலத்தில் கைவிடாத நண்பன், கண்ணீர் கடலின் கலங்கரை விளக்கங்கள், அறிவு பசி தணிக்கும் அமுத சுரபிகள், அனுபவக் கடலில் நீர் முகந்து மழை பெய்யும் பொய்யாத மேகங்கள், நமக்காக யாரோ விதைத்த வயல்கள், படிப்பவனெல்லாம் அறுவடை செய்து அனுபவிக்கின்றான். நூல்கள் மனநோய் தீர்க்கும் மருந்து சீட்டுகள், படிக்க படிக்க மேலே ஏற்றும் படிகள், உலகை அளக்க உதவும் படிகள், படிந்து நடக்க பக்குவ பாடம் நடத்தும் பள்ளிகள், தட்சணை கேட்காத குருக்கள், நூல்கள் நம்மை செதுக்கும் ஒளிகள், நூல்கள் அதிசய பொதுமகளிர், கைப்பிடிப்பவனுக்கெல்லாம் கலவி சுகம் தந்தும் கற்பை இடப்பதில்லை. ஒரு நூலை வாங்குகிறவன் சூரியனையும் வாங்குகிறான். அறியாமை என்பது நிர்வாணம். நூல்களே அதை மறைக்க ஆடை நெய்கின்றன. நீங்கள் பட்டமாக உயர பறக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு நூல் வேண்டும். ஒவ்வொரு நூலும் ஒரு விளக்கு, அணைவதே இல்லை. ஒவ்வொரு நூலும் ஒரு உயில். அதில் மேதைகள் தங்கள் சிந்தனை செல்வத்தை மனிதகுலம் முழுமைக்கும் பொது சொத்தாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நூல்களில் சில நீர் தாகம் தீர்க்கும், சில தேன் சுவையாயிருக்கும், சில பால் வலிமை சேர்க்கும், சில மது மதியை மயக்கும், சில மருந்து நோயை போக்கும், சில விஷம் கொன்றுவிடும். புத்தகம் மனம் குடியேறும் புத்தகம். கல்லால் கட்டப்பட்ட புத்தகத்தில் வாழ்கிறவர்கள் செத்து போகிறார்கள். சொல்லால் கட்டப்பட்ட புத்தகத்தில் வாழ்பவர்கள் செத்து போவதில்லை. இறந்தவர்கள் ஆவியோடு நீங்கள் பேச வேண்டுமா? நூல்களை படியுங்கள். அவர்கள் புதையல்கள் எங்கே இருக்கின்றன என்று உங்களுக்கு சொல்வார்கள். நீங்கள் உலக மேதைகள், கவிஞர்கள், ஞானிகள் என்று யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம். நீ மண்ணாயிருந்தால் நூல் உனக்குள் வித்து ஊன்றும். நீ வித்தாயிருந்தால் அது நூல் உனக்கு நீர் ஊற்றும். நீ விளக்காயிருந்தால் நூல் எண்ணெய் வார்க்கும். நீ எண்ணெயாயிருந்தால் நூல் உன்னில் சுடர் ஏற்றும். நூல்கள் கிழிசல்களை தைக்கும். பலரிடம் ஊசிகள் இருக்கின்றன, ஆனால் நூல் இல்லை. ஒவ்வொரு நூலிலும் ஓர் உயர்ந்த உள்ளம் பாடம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு பாடம் கற்பிக்கின்றது. நூல்கள் கால இயந்திரங்கள். இறந்த காலத்திற்கும் அழைத்து செல்லும், வருங்காலத்திற்கும் இட்டு செல்லும். நூல்கள் காகித பூக்கள் தான். ஆனால் அந்த பூக்களில் சுரப்பது போல உயர்ந்த தேன் எந்த பூவிலும் சுரப்பதில்லை. நீங்கள் பனை ஓலையில் கல்லை ஏந்தி அருந்தினால் உலகம் பழிக்கும். பனை ஓலையில் கவிதை என்ற கல்லை எழுதி வைத்திருப்பதை படித்தால், அருந்தினால் உலகம் உங்களை வாழ்த்தும். கல்லால் எழுப்பப்பட்ட கோயில்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. சொல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் அழிவதில்லை. செங்குட்டுவன் கண்ணகிக்கு கல்லால் கட்டிய கோயில் இன்று இல்லை. ஆனால் இளங்கோவடிகள் கட்டிய கோயில் இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். நூல்களை வைத்திருப்பவன் தான் உண்மையான செல்வன், பணத்தை வைத்திருப்பவன் அல்லன். நூல்களிலும் வண்ணங்கள் உண்டு. வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் ஆகியவை தாழ்ந்த வண்ணங்கள். வெள்ளை எழுத்துகள் வெள்ளை வானத்தில் கருப்பு தாரகைகள். ஆனால் இந்த தாரகைகள் தரும் வெளிச்சத்தை போல சூரியனாலும் தர முடிவதில்லை. ஞானிகளின் கலையெழுத்து தலையெழுத்தையே மாற்றிவிடும். செங்கோலை ஏந்தியவனின் ஆட்சி குறிப்பிட்ட எல்லை வரைதான் இருக்கும். எழுதுகோலை ஏந்தியவனின் எல்லையோ உலகம் முழுமைக்கும். தச்சனின் நூல் மரத்தின் கோணலை நீக்குவதைப் போல
மனத்தின் கோணலை நீக்குவது நன்னூல் என்கிறார் நன்னூல் ஆசிரியர். ஆனால் மனத்தை கோணலாக்கும் நூல்களும் உண்டு. நூல்களில் நதிகளும் உண்டு, சாக்கடைகளும் உண்டு. நூற்கடல் ஒரு பார்க்கடல், அதில் அமிர்தமும் உண்டு, ஆலகாலமும் உண்டு. வீடுகளில் பூஜை அறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் புத்தக அறை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதை. எனவே ஜமால் முகமது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் திரு தங்கமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வாசிப்பதை தொடங்குங்கள். இந்த கல்லூரியில் நடக்கிற இந்த வாசிப்பு திருவிழா இவர்கள் படிப்பில் உயர்ந்து பணிகளில் சிறப்பதற்கு மட்டும் இந்த கல்லூரி வளாகத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் வாசிப்பையும் நிகழ்த்தி பொது நூல்களையும் படித்து தங்கள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய கலங்கர விளக்கமாக மற்றவர்களுக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த கல்லூரியின் தாளாளர், செயலாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் மிக நேர்த்தியாக கூடி அறிவை பெறுவதற்கும் அதே நேரத்தில் அறிவை பயன்படுத்தாமல் இருப்பது கூட ஒரு குற்றம் என்பதை அறிவதற்கும் சேர்ந்திருக்கிற மாணவர்களுக்கும், இதை முன்னின்று நடத்திய இந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.